எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க எல்லாரையுமே இந்த டே 2 சில்ட்ரன்ஸ் ரிவைவல் மீட்ல சந்திக்கிறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த டேவை நம்ம ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணி நம்ம ஆரம்பிக்க போறோம். ஏசப்பாக்கு ஜெபம் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? இப்ப அக்கா கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ண போறீங்க. நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்ல போறீங்க, சரிங்களா? சொல்லலாமா? ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் போட்டுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கையை கூப்பிக்கோங்க. கண்ணை கரெக்டா மூடணும். இந்த அரை கண்ணு, முக்கா கண்ணு, கா கண்ணு அப்படிலாம் முழு கண்ணு டக்கு மூடுங்க பாப்போம். வெரி குட், எல்லாரும் மூடி இருக்கீங்களே. சரி, ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் ஏசப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும். வசனம், கதை, பப்பட் ஷோஸ், பிரேயர் மூலமாக எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெரி குட் பிள்ளைங்களா, சூப்பரா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணீங்க. ஓகே, இந்த டேக்குள்ள போலாமா? சிசுகளும் போனாங்க, அக்கறைக்கு போனாங்க, ஜாலியா போகுதையா ஐலசா ஐலசா, எலெல்லோ எலெல்லோ ஐலசா ஐலசா, இசு எங்க படகுல ஐலசா ஐலசா, எலெல்லோ எலெல்லோ ஐலசா ஐலசா, இசு எங்க படகுல ஐலசா ஐலசா. எது காற்று வீச, புயல் வந்து மோத, படகு ஆட, ஐயோ புடிங்கடா. எது காற்று வீச, புயல் வந்து மோத, படகு ஆட, முடிஞ்சது கதை. கண்ட்ரோல் இல்ல படகுல, முழிக்கிறாங்க பயத்துல, எழுப்புறாங்க இயேசுவ இயேசப்பா. கண்ட்ரோல் இல்ல படகுல, முழிக்கிறாங்க பயத்துல, எழுப்புறாங்க இயேசுவ இயேசப்பா. எழுந்தாரு இயேசப்பா ஐலசா ஐலசா, விட்டாரு ரயிலப்பா ஐலசா ஐலசா, எழுந்தாரு இயேசப்பா ஐலசா ஐலசா, விட்டாரு ரயிலப்பா ஐலசா ஐலசா. புயல் காற்று அடங்க கப்சிப்பாங்க, விசுவாசம் கற்று தந்தார் ஐலசா ஐலசா, எலையோ எலையோ ஐலசா ஐலசா, இசு இந்த படகுல ஐலசா ஐலசா, எலையோ எலையோ ஐலசா ஐலசா, இசு இந்த படகுல ஐலசா ஐலசா. ஹலோ தேவி அக்கா, கிட்ட வராதீங்க. ஏக்கா? சோஷியல் டிஸ்டன்சிங்கா? ஓ, சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது விலகி இருக்கீங்க. ஆமாக்கா. ஓகே ஓகே ஓகே. எதுக்குக்கா இந்த கொரோனா வைரஸ்க்காக. ஓகே ஓகே, அது பாதிக்க கூடாது. பாதிக்கக்கூடாதுன்னு சரி சொல்லிருக்காங்க. சரி சரி அக்கா, சூப்பர் சூப்பர்க்கா, இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த கொரோனா வைரஸ்க்காக நீங்க எல்லாம் பண்றீங்களே, இதை விட ஒரு பயங்கரமான வைரஸ் உலகத்துல இருக்காக்கா, தெரியுமா அப்படியா? உங்களுக்கு? எனக்கு தெரியாதுக்கா. திரும்ப சைனால உருவாயிருச்சா? சைனால உருவானது இல்லக்கா, ஏதேன் தோட்டத்துல உருவானது அது. ஏதேன் தோட்டத்திலயா? அது என்னக்கா வைரஸ்? அதுதான்க்கா பாவம் என்கிற வைரஸ். பாவம்னு ஒரு வைரஸ் இருக்கா? ஆமா, அதாவது பாவத்தை தான் நான் வைரஸ்னு சொல்றேன். ஓ, இந்த அப்படியா? வைரஸ் விட அந்த பாவம்ன்ற வைரஸ் ரொம்ப கொடுமையானது. இந்த பாவம் உள்ள வந்துச்சுன்னா என்ன தெரியுமா நடக்கும்?
எப்படி இந்த கொரோனா வைரஸ் உள்ள வந்தா லங்ஸ பாதிக்குது, கிட்னியை பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த பாவம் என்கிற வைரஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைட்டா நம்ம இதயத்தை பாதிச்சு அப்புறம் நம்ம பரலோகத்தை நித்திய வாழ்க்கைய அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆக்கி ஸ்டாப் பண்ணி நம்மள தள்ளிருக்கா அக்கினி கடலுக்கு. அக்கினி கடலுக்கா? எப்படிக்கா நம்ம அந்த பாவன்ற வைரஸ்ல இருந்து தப்பிக்கிறது? ஓடுங்கக்கா. ஓடணுமா? எங்க ஓடுறது? விலகி ஓடணும்க்கா. அது மட்டும் இல்ல, பாவத்துக்கு விலகி ஓடி ஏசப்பா கிட்ட ஓடுனுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு அதுக்குரிய மருந்து கொடுப்பாரு. ஓ அப்படியாக்கா? சரிக்கா. அந்த மருந்து என்ன தெரியுமாக்கா? என்னக்கா? இயேசுவின் ரத்தம் அக்கா. இயேசுவின் ரத்தமா? ஆமா, அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார்ல. அவரை போல ஒரு அன்புல நேசர் இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? எனக்காக நீங்க ஜீவன் எல்லாம் கொடுப்பீங்களாக்கா? உங்களுக்கு எல்லாம் தர மாட்டேங்க. கரெக்டுக்கா. பாருங்களேன், நல்லவங்களுக்கு தான் நம்ம நன்மையே செய்வோம். ஆனா ஏசப்பா அவருக்கு அதாவது அவரை பிடிக்காதுன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, அவரை குத்துனவங்களுக்கு, அவரை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாருக்காகவும் தன் ஜீவனையே கொடுத்தார். பாவிகளாகிய நமக்காகவும் ஏசப்பா ஜீவனை கொடுத்தார். அப்பேற்பட்ட அப்படி ரத்தத்தினால கழுவுனா விலகி ஓடிடணும் பாவத்துக்கு. அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு இன்னைக்கு நம்ம குட்டீஸ் கத்துக்க போறாங்க அக்கா. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்ச டெமியா? புரிஞ்சுக்கா. டெமியாக்காக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போனா நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? கொரோனாவுக்கு விலகி ஓடணும். அப்புறம் என்ன பண்ணணும்? பாவத்திற்கும் விலகி ஓடணும். கரெக்ட் அக்கா. இன்னும் உங்களுக்கு ஒரு தடவை இந்த ஆக்ஷனை பண்ணி காமிச்சிடலாமா? ஓகே. கொரோனாவுக்கு விலகி ஓடு, பாவத்திற்கு விலகி செல்லு. ஹலோ குட்டீஸ், இந்த டே 2லயும் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கீங்களா? சூப்பர் இருந்துச்சுல ஆக்ஷன் சாங்? சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நாளுக்குரிய தீம் சாங்க பார்க்க போறோம். தீம் சாங்க பார்க்கிறதுக்கு ரெடியா? சரி, இந்த நாளுக்குரிய டாபிக் என்ன? விலகிரு பாவத்திலிருந்து. ஓகே, இன்னைக்கு பாவத்துல இருந்து எப்படி நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல நம்ம கத்துக்க போறோம். கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சரி, எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா கையில இருக்குல்ல, நல்லா சத்தமா கை கட்டி பண்ணலாமா? நிறைய அசைச்சிட்டு ஜீவத்தனாரே, இயேசு ஜீவத்தனாரே, பாவத்திற்கு நான் இனி அடிமை இல்லையே. ஜீவத்தனாரே, இயேசு ஜீவத்தனாரே, பாவத்திற்கு நான் இனி அடிமை இல்லையே. விலகி ஓடுவேன், நான் விலகி ஓடுவேன், பாவத்திற்கு என்றுமே எதிர்த்து நிற்பேனே. கெட்டி சேர்வேனே, நான் கெட்டி சேர்வேனே, இயேசுவோடு வாழும் வாழ்க்கை வாழ்ந்திடுவேனே. பாவம் என்னை கூடாது, சாபம் என்னை மேற்கொள்ளாது, பரிசுத்தமாய் வாழ்ந்து நான் ஜெயித்திடுவேனே. பாவம் என்னை கூடாது, சாபம் என்னை மேற்கொள்ளாது, பரிசுத்தமாய் வாழ்ந்து நான் ஜெயித்திடுவேனே. ஜெயித்திடுவேனே, நான் ஜெயித்திடுவேனே. ஹலோ குட்டீஸ், இந்த டே 2லயும் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சரிங்களா? இப்போ கூட இந்த செகண்ட் டேல என்ன டாபிக் பார்த்தோம்? விலகி இருக்கணும். எதுக்கு விலகி இருக்கணும்? பாவத்திற்கு விலகி இருக்கணும். சரி, அந்த பாட்டை பத்தி நம்ம பார்க்கலாமா? எப்படி விலகணும்னு சொல்லி இந்த பாட்டுல நம்ம கத்து கொடுக்க போறோம். சரிங்களா டெமியாக்கா? சரி. ஓகே, கேக்குறதுக்கு ரெடியா? ரெடி. ஜீவத்தனாரே, இயேசு ஜீவத்தனாரே, பாவத்திற்கு நான் இனி அடிமை இல்லையே. ஜீவத்தனாரே, இயேசு ஜீவத்தனாரே, பாவத்திற்கு நான் இனி அடிமை இல்லையே. விலகி ஓடுவேன், நான் விலகி ஓடுவேன், பாவத்திற்கு என்றுமே எதிர்த்து நிற்பேனே. கெட்டி சேர்வேனே, நான் கெட்டி சேர்வேனே, இயேசுவுக்காய் வாழும் வாழ்க்கை வாழ்ந்திடுவேனே. பாவம் என்னை கூடாது, சாபம் என்னை மேற்கொள்ளாது, பரிசுத்தமாய் வாழ்ந்து நான் ஜெயித்திடுவேனே. பாவம் என்னை கூடாது, சாபம் என்னை மேற்கொள்ளாது, பரிசுத்தமாய் வாழ்ந்து நான் ஜெயித்திடுவேனே. ஜெயித்திடுவேனே, ஜெயித்திடுவேனே. ஓகே, இந்த பாட்டை நல்லா பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஆக்ஷன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? பை பாய்.
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் பார்க்கலாமா? ரெடி ஆயிட்டீங்களா? நான் சொல்றீங்களா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:1. சரி, எல்லாரும் இந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை படிச்சுட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி காமிங்க, மனசில் வச்சுக்கோங்க. ஏசப்பா உங்களை உயிர்ப்பித்துட்டாரு. சரியா? சூப்பரா இருக்கு. உட்காந்து எழுதுறேன். எழுதணும்ல, ஹோம்வொர்க் நிறைய கொடுத்திருக்காங்க. எழுதி கையெல்லாம் வலிக்குது. சரி, நல்லா எழுதுறேன். நானும் எழுதுறேன் முடியவே மாட்டேங்குது. ஹபான்னு இருக்கு. அடடா, ஐஸ்கிரீம். நானும் ஒரு குட்டி பையன் தானே, எனக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா குட்டீஸ்? இப்போ என்ன பண்றது? இந்த ஃப்ரிட்ஜ திறந்தா ஐஸ்கிரீம் இருக்கும். ஐஸ்கிரீம் ஞாபகம் வேற வருது. எப்படியாவது இந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டா எங்க அண்ணனுக்கும் தெரிய போறது இல்ல, எங்க அம்மாவுக்கும் தெரிய போறது இல்ல, யாருமே இங்க இல்ல. நான் ஐஸ்கிரீம் எடுக்கட்டுமா? எடுத்து கொஞ்சமா டேஸ்ட் பண்ணிடுறேன். கொஞ்சமா. யாருக்கு தெரிய போகுது? என்ன சொல்றீங்க? கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாமா? என்னது? என்ன சொன்னீங்க? ஓடுன்னு சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? வேலைக்கு ஓடுன்னு சொன்னீங்களா? கரெக்ட் தான். நம்ம கூட இன்னைக்கு பாட்டு பாடணுமே. பாத்துக்கு வேலைக்கு ஓடுன்னு. ஓடு. இருந்தாலும் ஐஸ்கிரீமை கொஞ்சம் டச் பண்ணா ஒண்ணும் தப்பு இல்லையே. வெறும் டச் பண்ணிட்டு வந்துடுறேனே. என்னது? மறுபடியும் ஓடுன்னு சொல்றீங்களா? ஓடுவா சொன்னீங்க. சத்தமா சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? ஓடுவா. சரி. கொஞ்சமா பார்த்துறேனே. ஓடுவா. எங்க ஓடுறது? என்னது? ரூமுக்கே ஓடியவா? அதுவும் நல்லதுதான். எதுக்கு இந்த பொல்லாப்பு? எங்க அம்மாட்ட கேட்டா போய் சொல்லணும், அப்புறம் அடி வாங்கணும். யாரு இந்த தண்டனை எல்லாம் அனுபவிப்பா? இப்பதான் நான் நல்ல பையனா வேற மாறி இருக்கேன். ஏசப்பாக்கு பிடிக்காதே நான் இப்படி செய்யறதெல்லாம். ஏசப்பா பிள்ளை இப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் ஓடிடுறேன்ப்பா என் ரூமுக்கே. எங்க இந்த டிம்பு பையலையே காணோம்? ஒருவேளை
அதுக்குள்ளே இருக்கவும் கூடாது. புரியுதா? புரிஞ்சுச்சா பிள்ளைங்களா? ஓகே, நான் உங்களெல்லாம் மேற்கொள்றதுக்கு கத்துக்கிட்டோம். நீங்க கத்துக்கிட்டீங்களா? ஓடுங்க, பாவத்தை விட்டு விலகி ஓடுங்க. நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. சரி அண்ணே, சொல்லுங்க. நம்ம டாடா சொல்லிடுவோமா? சொல்லிடலாம். ஓகே, பை. நான் ஆஸ்டின். இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்காகவும் இந்த கொரோனாவால் வெளியூருக்கு போய் படிக்க முடியாதவங்களுக்காகவும் கொரோனா இந்த தேசத்தை விட்டு போகணுக்காகவும் நான் ஜெபம் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அன்புள்ள ஏசப்பா, இந்த 4 வருஷத்துக்காக நன்றி ஏசப்பா. இந்த கொரோனா எங்கள் தேசத்தை விட்டு போகணும் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, நாங்கள் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துக்கிறோம் ஏசப்பா. இந்த கொரோனாவால் வெளியூருக்கு போய் படிக்க முடியாத சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கலாம். இப்போ பேக்கத்தை தாங்க ஏசப்பா. அவங்களாம் நல்லா போய் வெளியூருக்கு போய் படிக்கணும் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, அதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்காக ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்கக்கிட்ட இருக்கிற கொரோனாலாம் எடுக்க பண்ண ஏசப்பா, அதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த கொரோனா திருப்பி நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஏசப்பா. இந்த கொரோனா இந்த தேசத்துலேருந்து எடுத்து போடுங்க ஏசப்பா. ஏசுன்னு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ குட்டீஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எதுக்கு ஜெபிக்க போகிறோம்னா, உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம நம்மளை மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கடத்தப்படுறாங்க. அவங்களாம் மீட்கப்படணும். நீங்கள் அவங்கள பாதுகாக்கணும். அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம நீடோழி போட்டு ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, என்னைய மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கெல்லாம் கடத்தப்படுறாங்க. அவங்கெல்லாம் மீட்கப்படணும். அவங்கள நீங்கள் அவங்கள பாதுகாக்கணும். அதுக்கு நாங்கள் இன்னைக்கு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எல்லாருமே பாதுகாக்கப்பட்டு அவங்கவுங்க பேரண்ட்ஸ்ட பத்திரமா இருக்க நீங்கள் தான் ஏசப்பா உதவி செய்யணும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா குவாரண்டைன் பீரியட்ல வீட்டுல ஜாலியா பொழுது போகுதா? இல்லவே இல்ல, போர் அடிக்குது இல்ல? எனக்கு தெரியும் ஆன்டிக்கு. இவ்வளவு நாள் ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம் என்ன சொல்வீங்க? எப்படா லீவ் விடுவாங்க, சாட்டர்டே லீவா அப்படின்னு கேட்பீங்கல்ல. ஆனா இப்ப என்ன நினைக்கிறீங்க? எப்படா ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க தானே? நல்லா ஜோம் பண்ணுங்க, சீக்கிரமா ஏசப்பா ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க. ஓகேயா? சரி, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நேரம், நம்ம நேரத்தை பயனுள்ள முறையில செலவழிக்க லின்சிகா எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு அனுப்ப போறாங்க இல்லையா? சரி, அதுல ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். என்ன சம்பவம்? பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு சிறிய சம்பவத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டு அதுல இருந்து ஏசப்பா நமக்கு என்ன பாடம் கற்றுத்தராங்க அப்படின்றத நம்ம அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க போறோம். ஓகேயா? நம்ம போவோமா? சரி, ரைட். இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டுல என்ன சம்பவத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் பேரு எலிசா. இவர் ஒரு பெரிய வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. இவருக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் பேரு கேயாசி. சோ எலிசா தீர்க்கதரிசி அவர் என்ன செய்தாரு, இந்த கேயாசி என்ன பண்ணா அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். ஓகேயா? அடுத்தாப்புல இந்த எலிசா தீர்க்கதரிசி மூலமாக சீரியா நாட்டின் படை தலைவன் நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்றான். சீரியா நாட்டின் படை தலைவனான நாகமான் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்றான். விடுதலை பெற்றவன் எலிசா தீர்க்கதரிசிக்கு காணிக்கை கொண்டு வந்தான். என்ன காணிக்கை அவன் கொண்டு வந்திருந்தான் அப்படின்னா, 10 தாலந்து வெள்ளி, 6000 நிறை சேக்கல் பொன்னும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எலிசா தீர்க்கதரிசிக்கு அதை காணிக்கையாக கொண்டு வந்தான். சரியா?
அப்ப எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கொண்டு வந்த நாகமான் கொண்டு வந்த இத்தனை பொருள்களையும் எலிசாவுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த வேலைக்காரன் கேயாசி என்ன பண்ணிட்டே இருந்தான், கண்ணை வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்ப பார்க்கும்போது அவனுக்கு அந்த பொருள்கள் மேல என்ன வந்துச்சு அப்படின்னா ஆசை வந்துச்சு, பொருள் ஆசை அவனுக்குள்ள வந்துச்சு. அப்ப அவன் நினைக்கிறான், ஐயோ நம்ம எஜமா இவ்வளத்தையும் வாங்காம விட்டுட்டாரே, நம்ம போய் என்ன செய்யணும், வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் என்ன செய்யறான், திரும்பி போயிட்டு இருந்த அந்த நாகமானை பின்தொடர்ந்து ஓடுறான். ஓடி போய் அந்த நாகமான் என்ன செய்யறான், எலிசா கேயாசிய பார்த்த உடனே ரதத்துல இருந்து கீழே இறங்குறான். இறங்கி என்னப்பா சுக செய்தி தானா அப்படின்னு கேக்குறான். அப்ப கேயாசி என்ன சொல்றான் அப்படின்னா, எல்லாம் நல்ல செய்திதான். எதிர்பாராத விதமாக எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து 2 வாலிப தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. ஆகையினால இப்ப எங்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 1 மாற்று வஸ்திரமும் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாகமான்ட்ட கேயாசி என்ன செய்யறான் சொல்றான். அப்ப உடனே நாகமான் என்ன சொல்றான், சரி 1 தாலந்து வெள்ளி என்ன, நான் 2 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது பெரிய வெயிட்டா இருக்கும் பொழுது அப்ப என்ன செய்யறான், அந்த 2 வேலைக்காரங்களோட அவன் அந்த 2 தாலந்து வெள்ளியையும் அந்த 2 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்கறான். கொடுத்த உடனே கேயாசி என்ன பண்ணிக்கிறான், வாங்கிக்கிறான். வாங்கிட்டு ஒரு மேட்டு கிட்ட வந்த உடனே அந்த 2 வேலைக்காரங்களை, நீங்க போங்கப்பா நான் எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேயாசி இது எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஏன்னா யார்கிட்ட போயிட்டான், எலிசாட்ட போய் நின்னுக்கிறான். ஆனா இவன் செய்தது எல்லாமே யாருக்கு தெரியும், எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஆவியில உணர்த்திட்டாரு. அப்ப எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கேயாசி சொல்றான், இங்கதான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்றான். அப்ப எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல நீ அந்த நாகமான்ட்ட போகும்போது அவன் உனக்காக கீழே இறங்கி எதிர திரும்பினான்ல, அப்ப என் மனம் அந்த இடத்துல இருந்துச்சு, எனக்கு எல்லாமே என்ன நடந்தது அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, பணத்தையும் வஸ்திரங்களையும் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் காலமா? உடனே இந்த எலிசா கேயாசிக்கு என்ன மனசுல தோணுச்சு அப்படின்னா, இந்த பணத்தையும் இந்த வஸ்திரங்களையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சம்பாதிச்சிடலாம், நிறைய ஒலிவ தோப்புகள், அப்புறம் திராட்சை தோட்டம்லாம் வாங்கிக்கலாம், ஆடு மாடுகள் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆகலாம். பெரிய பணக்காரன் ஆயிட்டா நமக்கு கீழே வேலைக்காரிகள், நம்ம இப்ப கீழ்த்தரமா ஒரு காரனா தானே இருக்கிறோம், நமக்கு கீழே வேலைக்காரிலாம் நம்ம ஒரு பெரிய ஆளா வந்துருவோம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள என்ன பண்ணுச்சு, பயங்கரமான பாவ சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சு. அப்ப பாரு, முதல்ல பொருளாசை என்ற பாவம் கண்ணுல பார்க்கும்போது அவனுக்கு அந்த பொருள்கள் மேல ஒரு ஆசை வந்துச்சு. தொடர்ந்து என்ன பண்ணா, ஏமாற்றணும்னு நினைக்கிறான் தன்னுடைய எஜமானன். ஏமாற்றணும்னு நினைக்கிறேன். அடுத்தாப்புல என்ன சொல்றான், 2 தீர்க்கதரிசிகள் எப்ராயிம்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பொய் சொல்றான். அப்ப பொய் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் திட்டுத்தனமா என்ன பண்றான், தன் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி யார்கிட்ட வந்து சேர்றான், எலிசா தீர்க்கதரிசிட்ட நிக்கிறான் இல்லையா. பாரு, ஒரு பாவத்தை தொடர்ந்து எத்தனை பாவங்கள் அவனுக்குள்ள வந்துருச்சு. அப்ப எலிசா தீர்க்கதரிசிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு, நீ இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்தபடினால நாகமானின் குஷ்டம் உன்னையும் உன்னுடைய சந்ததியையும் என்றைக்குமே பிடிக்கும்
அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே வெண் குஷ்டமா கேயாசி வெண் குஷ்டமா மாறிட்டான். அது பயங்கரமான சாபம். அப்ப பாவம் நமக்குள்ள வரும்போது அதன் விளைவாக சாபம் நமக்குள்ள வந்துருது. அப்ப கேயாசி இப்ப சாபம் நிறைந்தவன் ஆயிட்டான். நிறைந்தவனா அவன் அப்படியே போயிட்டான். ஆனா இதுதான் முடிவு அப்படின்னு நீ நினைக்காத. இந்த பாவத்தின் விளைவையும் அந்த பாவத்தினால வரக்கூடிய சாபத்தையும் நீக்குவதற்காக ஏசப்பா நமக்காக இந்த உலகத்துக்குள்ள வந்தாரு. அப்ப நம்ம பாவத்தை அவர் மன்னிக்கிறாரு. ஆனா திரும்பி திரும்பி நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பாவம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி பாவங்கள் அதை தொடர்ந்து சாபங்கள் நமக்குள்ள வராதபடிக்கு இயேசு தன்னையே என்ன செஞ்சாரு, சிலுவையில பலியா ஒப்பு கொடுத்திருக்காரு. அவரை நம்பி நீ அவரை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது நீ பாவம் இல்லாத ஒரு நல்ல பிள்ளையாக வாழ்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீ இன்னைக்கு பயன்படுத்தி கொள்றியா? நீ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறியா? நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இப்படிப்பட்ட ஒரு பொருள் ஆசை உனக்கு, ஒருவேளை இப்படிப்பட்ட பணம் வஸ்திரங்கள்லாம் உனக்கு ஆசைப்பட மாட்ட. ஆனா நீ என்ன நினைப்ப? டிவியை பார்க்கணும், அப்படி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு செல் வேணும் அப்படின்னா ஒரு சில பொருள் ஆசைகள்லாம் உன்கிட்ட இருக்குல்ல. அப்ப அந்த ஆசைகள் வராதபடிக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல அருமையான வேலைக்காக உங்களுக்கு துதிக்கிறோம், வாய்ப்புக்காக உங்களுக்கு நடிச்சிருக்கிறோம். கேயாசி ஆண்டவரே ஏசப்பா ஒரு பொருளாசை நிமித்தமாக ஒரு சாப கட்டுகளுக்குள்ள போயிட்டான். ஆனா இன்னைக்கு ஒருவேளை எனக்குள்ள ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசைகள் ஆண்டவரே அந்த தொடர்ந்து இச்சைகள் வராதபடிக்கு நீங்க என்னை காத்து கொள்ளும்படி, நான் இந்த உலகத்துல உங்களுடைய பிள்ளையாய் வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு தரும்படி என்னை உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கொள்ளும் உங்களுடைய வருகை மட்டும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யணும். மீட்பர் இயேசுவின் நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you children.